அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி 3 பேர் பலியாகியிருக்கிறார்கள். தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி 3 பேர் பலியாகியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி 3 பேர் பலியாகியிருக்கிறார்கள். காரையார் சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு சென்றபோது இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் பலியாகியிருக்கிறார்கள். நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி 3 பேர் பலியாகியிருக்கிறார்கள். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குருசரண். குருசரண், வணக்கம். மேலும் அவர் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற காரையார் சொரிமுத்து ஐயனார் கோவில் தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் இருந்து தினதோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து தாமிரபரணி ஆற்றில் புனித நீராடி நேர்த்திக்கடன் செய்து வருகிறார். இந்த நிலையில் சிவகாசியைச் சேர்ந்த முருகன் மகள் கல்லூரி படித்து வருகிறார். மேகனா என்பது 18 வயது ஆகி மற்றும் அவர்களுடைய சகோதரி சோலை ஈஸ்வரி மற்றும் அவருடைய சகோதரர் 3 பேரும் இழுத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்பகுதியில் உள்ள மக்கள்கள் அங்கிருந்து ஒருவரை மீட்டெடுத்து சம்பவ இடத்தில் மற்ற 3 பேரும் நீரில் முழுங்கியுள்ளார். தகவல் இருந்து வந்த அம்பாசமுத்திரம் தீயணைப்பு துறையினர் 3 உடலை கைப்பற்றி அம்பை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி குருசரண்.